40 வயசுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களாம். 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த விஜய்க்கு போனா போதுன்னு ஓட்டு போடுவாங்களாம். இந்த 40 வயசுக்குள்ள இருக்கிறாங்களா இந்த ஓட்டர்ஸ் அவங்களாம் ரொம்ப கம்மியா. ஆனா இந்த 50ல இருந்து 80 வயசு வரைக்கும் இருக்கிறாங்களே அந்த ஓட்டர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா. ஆனா அவங்க யாரும் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்களாம். இப்படி பில்டப் மேல பில்டப் ஓங்கி மண்டையில நறுக்குன்னு குத்துற மாதிரி நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஒரு டீடைல்டு ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுல 40 வயசுக்குள்ள இருக்கிற அந்த ஓட்டர்ஸ் 2,37,00,000 சொச்சமா. அதுல 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்களையும் உள்ள சேர்த்துக்கிட்டீங்கன்னா 3,65,00,000 சொச்சமா. அந்த 3,65,00,000 சொச்சத்துல 50 வயசுக்குள்ள இருக்கிற நம்மளோட அக்கா தங்கச்சிங்க மட்டும் எவ்வளவு தெரியுமா? 1,77,00,000 சொச்சமா. எங்கடா போனீங்க கடுப்புல விட்ட கணிப்பாளர்களே? எங்க போனீங்க? சும்மா டர்னா டர்தான். இந்த கடுப்புல விட்ட கணிப்பாளர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி. இந்த 60 வயசு மேல இருக்கிறவங்க, இந்த 70 80 வயசுல இருக்கிற என்னுடைய அம்மா பாட்டி அப்பா தாத்தா இவங்க எல்லாரும் நம்ம வீட்டு புள்ள விஜய், நம்ம வீட்டு புள்ள விஜி அப்படின்னு சொல்றதெல்லாம் உங்க காதுல விழலையோ? இந்த உண்மையெல்லாம் வெளியில சொல்லிராதுன்ட்டு 2 பேரும் நல்லா கவனிச்சு அமிச்சாங்களோ? அதனால இந்த கருத்து கணிப்பு, கடுப்புல விட்ட கணிப்பு, என்ன கணிப்பு என்ன விட்டாலும் திமுகவும் இந்த மற்ற பலரும் மண்ண கவ்வ போறது உறுதி.